ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எந்த போலீஸ் ஸ்டேஷன்னாலும் போங்க, கோர்ட்டுக்கு போங்க, பணத்தை கொட்டுவேன். பணத்தை கொட்டுவேன்னா இறக்குவேன். ஆடி கார்ல அட்வொகேட்டை இறக்குறேன். உன் பிச்சைக்கார அப்ப என்ன பண்றான்னு பாரு. சத்தியமா நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னா பண்றியோ பண்ணு. 7 வயது மகளை தனியார் ஹோட்டலில் வைத்து கழுத்தை அறுத்து படுகொலை செய்த சென்னை அயனாவரம் ஏகாங்கிபுரம் 4வது தெருவைச் சேர்ந்த கொடூர தகப்பன் சதீஷ்குமாரின் மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ்கள் தான் இவை. பிக் மிஸ்டேக், நிறைய பண்ணிட்டேன், நிறைய பண்ணிட்டேன். நீ இனிமேல் நீங்கள் என்ன போடுகிறீங்க நானா பார்க்குறேன். ஆனால் திரும்ப சொல்கிறேன், உங்கள் அப்பா எச்ச சோரை போட்டு என் பொண்ணு அங்கே வாழ விடவே மாட்டேன். நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கோர்ட்டு போங்க, உங்கள் அப்பா கடை பணத்தை கொட்டுவேன், நான் இறக்குவேன் பணத்தை. ஆர்டிக்கல்ல சொன்னல அட்வொகேட் நான் இருக்கிறேன். உன் பிச்சைக்கார அப்பா நான் போய் என்ன பண்ணுறான்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். சத்தியமாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இதே போல பல முறை அவரது மனைவி ரெபேக்கா வீட்டிற்கு ஆயுதங்களுடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்த வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இது தொடர்பாக கடந்த 7/9/2024 அன்று ஓட்டேரி காவல் நிலையத்திலும் 9/9/2004 அன்று புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் ரெபேக்கா புகார் அளித்துள்ளார். ஆனாலும் சதீஷ்குமாரின் வன்முறை வெறியாட்டம் தொடர்ந்ததால் மீண்டும் 14/9/2024 அன்று சதீஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தார் செய்யும் கொடுமைகள் குறித்து ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஓட்டேரி காவல் நிலையத்திலும் புளியந்தோப்பு மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்த பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 24/12/2024 அன்று சென்னை காவல் ஆணையரிடமும் புகார் அளித்துள்ளார். அதுவும் சதீஷ்குமார் பேசும் ஒரு வாய்ஸ் மெசேஜில் செம்ம சீன்ரி, காலையிலேயே உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கேன், ஹஸ்பண்ட விட்டுட்ட, ரஞ்சினி ரஞ்சினி ரஞ்சினி, ஹஸ்பண்ட் மாம் ரஞ்சினின்னு வெயிட்டா எழுதிக்கிற, வீட்டுக்கிட்ட வந்துடாத, மண்டைய கிழிக்கிறியா, என்னைக்கோ அவ தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் என பேசுகிறார். அந்த வாய்ஸ் மெசேஜில் அவரது அம்மாவோ சகோதரியோ மண்டைய கிழிக்கணும் என தூண்டி விடுவது போல பதிவாகி உள்ளது. செம்ம சீன்ரி, காலையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஹஸ்பண்ட விட்ட ரஞ்சினி 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 ரஞ்சினி, ஹஸ்பண்ட் மாம் ரஞ்சினி வெயிட்டா எழுதிக்கிற, வீட்டுக்கு இடம் வந்துடாத, வீட்டு சைட்லாம் வண்டியை கீக்கிறியா, என்னைக்காவ தேவையில்ல முடிவு பண்ணிட்டேன். இப்படி காவல் நிலையங்களில் சதீஷ்குமார் குறித்தும் அவரது குடும்பத்தாரின் வன்முறை குறித்தும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக விட்டதன் விளைவுதான் தனது 7 வயது மகளை தன்னிடம் ஒப்படைக்காமல் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டதாகவும், இதற்கெல்லாம் காரணமாக இருந்த சதீஷ்குமாரின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழந்தையை பறிகொடுத்த தாய் ரெபேக்கா கண்ணீரோடு டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் ஏற்கனவே சதீஷ் குடித்துவிட்டு பலமுறை தங்களது வீட்டில் வந்து பிரச்சனை செய்ததாகவும், கத்தியுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இதுகுறித்து வீடியோ ஆதாரங்களுடன் பலமுறை புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகார் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், அதன் காரணமாகத்தான் தனது குழந்தையை தற்போது தான் இழந்துள்ளேன் என குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே புளியந்தோப்பு மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர், ஓட்டேரி காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
தற்போது தனது குழந்தையின் கொலை வழக்கை விசாரணை செய்து வரும் விசாரணை அதிகாரியை உடனடியாக மாற்ற வேண்டும் எனவும் கூறி புகார் மனு அளித்துள்ளார். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் வந்து W16 தான் நான் போனேன். அங்கே போனதுக்கு என்னை 1 வீக்காக வந்து ரொம்ப அலைய வச்சாங்க. ஆக்சுவலி அவங்க மட்டும் கரெக்டாக வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காது. நான் குழந்தைய நான் வாங்கி கொடுக்க சொல்லி நான் போனதுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க மாமா, அதாவது அவர் பேர் ஸ்டீஃபன், அவர் தான் ஃபுல் சப்போர்ட் இவனுக்கு. நான் குழந்தைய கேட்டு தான் நான் போனேன். அதுக்கு 5 அட்வொகேட்டோட ஃபஸ்ட்டு வந்தாங்க. நான் குழந்தைய கேட்டு போனதுக்கு இல்லை தர முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வீக்காக என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து நான் வந்து ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அவங்களும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. யாருமே ப்ராப்பராக வந்து ஆக்ஷன் எடுக்கலை. அவங்கக்கிட்ட வந்து காசு இருக்கிறதுனால எப்போவுமே சொல்லுவான், நீ எங்கே வேணா போ, என்ன வேணா பண்ணிக்கோ, என்கிட்ட காசு இருக்குது, நான் காசை கொடுத்து நான் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன், ஆனால் குழந்தை உங்ககிட்ட மட்டும் வராது, நான் தரவும் மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் அவன் காசு, விமன் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இந்த P2 இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே வந்து அவன் காசை கொடுத்து யாருமே வந்து ஒரு ஆக்ஷனே எடுக்கல. நான் எல்லார்கிட்டையும் நான் போய் கேட்குறேன், நான் கெஞ்சுறேன். அதுக்கப்புறமா நான் முடியாம தான் நான் கமிஷனர் ஆஃபீஸ் நான் அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபர்தரா ஆக்ஷன் எடுத்து ஒரு 6 நாள் ரிமாண்ட் எடுத்தாங்க. மேலும் கடந்த 1 வருடமாக புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஓட்டேரி காவல் நிலையம் உட்பட காவல்துறையில் புகார் அளித்த போது முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் தனது குழந்தை தற்போது உயிரோடு இருந்திருக்கும் என்றும், தனது கணவன் சதீஷ் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தார், இது குறித்தெல்லாம் பலமுறை புகார் அளித்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை, காவல்துறை லஞ்சம் வாங்கிக் கொண்டு தனது கணவர் சதீஷ்குமார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பல காலமாக விட்டு வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நம்ம ஒரு கஷ்டம்னா நம்ம எங்க போய் நிப்போம்? ஒரு பர்சன் இப்ப நிக்கிறப்போ அவங்க தான் நமக்கு என்ன பண்ணணும், கைட் பண்ணணும். நாங்க இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க செய்யறோம், நாங்க சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க போங்க, நான் பாக்குறேன். யாருமே எதுவுமே சொல்லல. ஃபுல்லா காசு வாங்கி சரிமா நாங்க பண்றோம், நாங்க செய்யறோம். எத்தனை வாட்டி சார் ஸ்டேஷனுக்கு போறதும் வரதும், எப்ப செப்டம்பர் மந்த்தும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லிட்டரலா நம்மளுக்கு ஒரு காமன் பர்சனுக்கு என்ன சார் தெரியும்? நம்மளுக்கு எதுவுமே சட்டம் அதை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவங்க தான் ப்ராப்ளம் கைட் பண்ணணும். நாங்க இருக்கிறோம், நாங்க செய்யறோமா, குழந்தை அம்மா கிட்ட தான் வரணும்னு தெரியும், இவன் இந்த மாதிரி ஆளணும்னு தெரியும். அப்போ எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க பாத்துக்கிறோம், நாங்க செய்யறோம் தவிர ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க யாருமே. இவங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் இது இவ்வளோ வரைக்கும் வந்தது. நான் ஃபர்ஸ்ட் போனேன் தெரியுமா, அந்த விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க அந்த ஒர்க் அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா, காசு வாங்காம கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்காது சார். அதுலயே அவனுக்கு அந்த போலீஸ் பயம் போயிடுச்சு. போலீஸ்னா காசு வாங்கிப்பாங்க, அவ்வளவுதான், ஈஸியா நம்ம மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப அந்த ஸ்டேஷனுக்கு ரொம்ப லத்தார்ஜிக்கா அப்படியே உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த அட்வொகேட் வருவாங்க, உள்ள நிப்பாங்க, சிரிப்பாங்க. ஒருத்தன் போகும்போது சொல்லுவான், மேடம் பார்த்து பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது சார். மேலும் 7 வயது குழந்தையை கத்தியால் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த போது அந்த குழந்தை எவ்வளவு துடித்திருக்குமோ அந்த அளவுக்கு சதீஷ்குமார் சாகும் வரை வெளியே வராத அளவிற்கு சிறையிலேயே இருக்க வேண்டும் என கண்ணீர் மல்க குழந்தையின் தாய் கோரிக்கை வைத்துள்ளார். குழந்தை இறந்ததுக்கு ஒரே காரணம், காவல்துறை சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்ப லத்தார்ஜிக்கா இருந்துட்டாங்க, காசை வாங்கிட்டு சரி அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒருத்தவங்க குழந்தைய தொடரனாலே அவனுக்கு பயப்படணும். ஐயோ நம்ம சட்டம் இப்படி இருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்களே, நம்மளுக்கு இப்படி தானே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பயப்படணும். போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கணும் சார். அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அவன் வெளியவே வரக்கூடாது. அவன் சாகுற வரைக்கும் உள்ள இருந்து, என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாலோ, 6 வயசு குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தாலோ அதுக்கு அவன் ரீபே பண்ணி ஆகணும். அவன் வெளியவே வரக்கூடாது. அவன் உள்ளே இருந்துடணும். அவன் உள்ளே இருந்து சாகணும், வெளியே வரக்கூடாது அவன். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.